Welcome to Live in Safe and Start channel. April 2nd ஓட current affairs தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So I hope you all saw the February month ஓட RBI circular based quiz. So இன்னும் economic survey ஓட quiz ஒன்னு இருக்கு. And I'm planning to have ஒரு January month ஓட RBI quiz and then GDP இதெல்லாம் தான் இருக்குது. And then report and indices அதுவும் வந்து கம்பைல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் since the exam is on Thursday அதுக்குள்ளே என்ன முடியுதோ I'll be backing up to the max. So yeah, if any suggestions please do comment in the comment section below if you want any other videos before going to exam. So yeah, that's the thing I thought of saying. So ஏன் RBI circulars வந்து quiz மட்டும் அனௌன்ஸ் இருக்குது அப்படின்னா most of the அதில் உள்ள questions எல்லாமே வந்து நம்மளை டெய்லி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லேயே வந்து அதை ஆட் பண்ணிடுவோம் அப்போக்கப்போ டைம் டு டைம். ஏன்னா மொத்தமாக RBI சர்க்குலர்ஸ் மொத்தமாக படித்தா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். சர்டன் டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அந்த மாதிரி சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ குவிஸ் வந்து தனியாக செப்ரேட்டாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுன்றதுனால தனி குவிஸ் அண்ட் தேட் டு பிஃபோர் எக்ஸாம். பிகாஸ் SBI ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் ஃபார் SBI clerk மெயின்ஸுக்கு IBPS ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் RBIயோட சர்க்குலர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வி ஆர் கட்டிங் இட் அவுட் செப்ரேட்லி. ஐ தாட் ஆஃப் ஹேவிங் அக்டோபர்லேருந்து பட் டைம் கன்ஸ்ட்ரெயினால ஐ குடன்ட் டூ இட். If I have time ஏன்னா SBI PO வேலை இருக்கு இல்லையா, அதனால we shall have it. If you comment yes வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா do comment and then நான் அக்டோபர்லேருந்தும் வந்து கொண்டு வரேன். ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த SBI PO டூ. இந்த தடவை வெயிட்டேஜ் வேலை கூட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ தேட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ that's it. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். Then the first news is what is the historic achievement is Vandana Kataria known for in Olympic history or Olympic hockey la. So she scored a hat trick at the Olympics. So adanala da she is very popular, but now she announced her retirement. avangaloda peak la irukanga career la, but now she is announcing her retirement. India oda most capped female hockey player with a strong goal ஸ்கோரிங் ரெக்கார்ட் வந்து இவங்க தான். ஸோ டொமஸ்டிக் ஹாக்கி லீக்லெலாம் கண்டினியூ பண்ணுவேன். பட் ஹாக்கி இந்தியா லீக்கில் அந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து அவங்க விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கோர் 3 goals in a single match வந்து நம்ம 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில். ஸோ திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க எந்த ஒலிம்பிக்ஸில் அந்த ஹேட்ரிக் வின் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கூட பெய்ஜிங்கில் நம்மளோட ஒன் ஆஃப் த ஒலிம்பிக் பிளேயர் வந்து யார் அந்த பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் வந்து வாங்கினா சம்திங் லைக் தேட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக கூட. ஸோ எப்போவுமே அந்த பிளேயர் இஃப் ஹீ ஆர் ஷீ ஹேஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹர் கரியர் பெஸ்ட் இன் எனி ஆஃப் த ஒலிம்பிக்ஸ் அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கோர் 3 goals. பேர் என்ன? வந்தனா கத்தரியா. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்டர்நேஷ்னல் கேப்ஸ் எவ்வளோனா மோஸ்ட் கேப்ட் இந்தியன் ஃபீமேல் ஹாக்கி பிளேயர் ஷீ இஸ் த ஒன். அண்ட் டோட்டல் கோல்ஸ் எவ்வளோனா 158. ஸோ இது ஃபுட்பால் மாதிரியே இந்த ஹாக்கிலையுமே வந்து அந்த கோல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். லைக் எப்படி கிரிக்கெட்டில் ரன்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி இங்கே கோல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஆதித்யா பிர்லா மெமோரியல் போலோ கப் 2025 எந்த டீம் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ரஜினிகாந்தா அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா பிர்லா மெமோரியல் போலோ கப். ஸோ போலோ இஸ் அ ஸ்போர்ட் இந்தியாவில் விளையாடுறாங்க. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஆதித்யா பிர்லா அவரோட லெகசியையுமே வந்து காட்டணுன்றதுக்காக இந்த போலோ ஸ்போர்ட்டையுமே வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த போலோ கப். ஸோ இதில் வந்து அந்த மெமோரியல் கப்பை வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆதித்யா விக்ரம் பிர்லாவோட லவ் ஃபார் த ஸ்போர்ட்டுக்காக. ஸோ ஒரு எலைட்டான ஸ்போர்ட். போலோன்றது என்னென்னா ஹார்ஸில் தே யூஸ் டு ப்ளே ஹாக்கி ஸ்டிக்ஸ் வச்சுட்டு ஹார்ஸ் மேலே இருக்கிற அந்த பிளேயர்ஸ் வந்து தே டூ ஹேவ் சம் ஸ்டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் அ பால்
கிரவுண்டில் இருக்கும். ஸோ அவங்க ஹார்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோல் வந்து போடணும், அதுதான் போலோ. ஸோ அதனால அவரோட ஆதித்யா விக்ரம் பிர்லாவோட ஸ்போர்ட் லவ் போலோவை எலைட் ஸ்போர்ட்டாக வந்து இந்தியாவிலையும் கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஈக்விஸ்ட்ரியன் கிளப் வந்து அமெச்சூர்ஸ் ரைடர் கிளப். ஸோ அதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை, ஐ மீன் ஆதித்யா பிர்லா போலோ கப்பை. இட் இஸ் அ ப்ரீமியர் போலோ ட்ரைனிங், எது ஆர்மி போலோ அண்ட் ரைடிங் சென்டர். ஸோ அதில் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, விச் வாஸ் மேனேஜ்ட் பை இந்தியன் ஆர்மி. அண்ட் 2025 இப்போ நடந்திருக்கு இல்லையா இந்த கப்பு, ஸோ இதனுடைய கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இமேஜ் ஷோஸ் போலோனா என்ன அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த போலோ கேமை வந்து இந்தியாவிலையும் அந்த கொண்டு வரணுன்றதுக்காக ஆதித்யா பிர்லா நினச்சதுனால அவர் பேர்லேயே ஒரு போலோ கப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட வின்னர் யார்? ரஜினிகந்தா அச்சீவர்ஸ். ரன்னர் அப் ஜிண்டால் பந்தர். ஸோ ஜிண்டால்னால் வந்து ஒரு ஃபேமஸ் கம்பெனி. ஸோ வின்னிங் டீம் மெம்பர்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் லூசிங் டீம் யாருன்னு. ஸோ ட்ராஃபி யார் ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தனகர், நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட், ஸோ அவர் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் ராஜஸ்ரீ பிர்லா, அக்ஷரா அகர்வால் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்கனைசிங் பார்ட்னர்ஸ் யார்? ஆதித்யா பிர்லா குரூப் அண்ட் அமெச்சூர் ரைடர்ஸ் கிளப், ஆர்மி போலோ அண்ட் ரைடிங் சென்டர். இது வந்து இந்த டோர்னமெண்ட்டை 2018 நடத்திட்டு இருக்காங்க, ஒரு நேஷ்னல் லெவல் ஆனுவல் போலோ டோர்னமெண்ட் ஈவெண்ட். அண்ட் இதில் வந்து மொத்தமே 3 டீம் தான் விளாண்டுருக்காங்க. ரஜினிகாந்தா அச்சீவர்ஸ், ஜிண்டால் பார்ட்னர்ஸ் தான் செகண்டாக. தேர்ட் ஒன் வந்து கேவல்ரி ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு கிளப், ஒரு மெம்பர்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரஜினிகாந்தா அச்சீவர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிண்டால் பேந்தரோட ஹெட்டே வந்து அந்த அந்த ஜிண்டால் குரூப்போட ஹெட் இருப்பார் இல்லையா, நவீன் ஜிண்டால். ஸோ அவர் தான் வந்து ஹெட்டே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எலைட் பீப்புள்ஸ் வாட் டு சே ப்ளே டைம்னு வச்சுக்கோங்களேன். 2018 நடந்துகிட்ருக்கு. ஸோ தேட்ஸ் இட். தென் so what is the key objective of the Banking Regulation Amendment Act 2020 concerning cooperative banks அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is to enhance RBI supervisory powers over cooperative banks. ஸோ 2020 தான் வந்து cooperative banks வந்து ஆர்பிஐயோட பர்வியூ கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டராக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு சர்டன் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பிஎம்சி பேங்க் அப்படின்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட கொலாப்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுன்னா அதை சொல்லலாம். ஸோ அது வந்து 2020 வந்ததை ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, கொஸ்டின் கேட்டிருக்காங்க ராஜ்யசபாவில். பங்கஜ் சௌத்ரி அப்படின்ற நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் சர்டன் மினிஸ்டர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பங்கஜ் சௌத்ரி வந்து ராஜ்யசபாவில் ரிட்டன் ரிப்ளை கொடுத்துருக்காரு தட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, பிகாஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட ஹெல்த் இஸ் நாட் ஸோ குட். அதை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் 2020 பேங்கிங் பிஆர்ஏ இருக்குல்ல, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2020. என்னதுன்னா த மேஜர் அமெண்ட்மெண்ட் என்னென்னா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்டர் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 RBI will take care of these regulation. more effective regulations வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆல்சோ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து 26/06/20 இதுக்கப்புறத்துலேருந்து போஸ்ட் தீஸ்க்கு நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் செக்ஷன்ஸுமே சொல்லியிருந்தாங்க 10, 10A, 10B, 35B, 36B அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ அதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, தட் ஆல் அப்ளிகபிள் டு த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா வந்துச்சு. ஸோ அதில் மேஜராக என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த திங். ஃபர்ஸ்ட் திங் வாட் தே டிட் இஸ் ஆர்பிஐயோட மாஸ்டர் டிரெக்ஷன் ஆன் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கோஆப்ரேட்டிவ் ஏன் வந்துச்சுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. பிஎம்சின்னு ஒரு பேங்க் இருக்குது,
ஸோ அதனுடைய க்ரைசிஸ் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் திங். அதனுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லது. இஃப் நாட் ஆல்சோ ஜஸ்ட் லிசன், சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். 2019 பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்துச்சு. ஸோ அதனுடைய ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி ஆர் அவங்க வந்து ஒழுங்காக அவங்களோட எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணலைன்னு சொல்லலாம். அந்த பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா HDIL அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட லோன் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் எல்லாரும் கொடுக்குறது தானே. ஸோ PMC கேவ் லோன் டு திஸ் பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சரியாக அவங்களோட லோனை ரீபே பண்ணலை. லோன் ரீபே பண்ணலை அப்படின்னா we do have NPA வந்து எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குல்ல, SM0 அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டு அது பைலப் ஆகி கடைசியில் அந்த PMC, அதாவது பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து மொத்தமாகவே டிஃபால்ட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு RBI வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க PMC மேலே. கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நியூ டெபாசிட்ஸை வாங்கக்கூடாது, லோன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த NPAவை ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணலை அந்த பேங்க். PMC பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ HDIL வந்து NPA ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு தான் சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். அவங்க அண்டர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் த லோன்ஸை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ ப்ராப்ளம் ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி நிறைய தௌசண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் MD அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த பேங்க்குக்கு, MD அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் தாமஸ். நீங்கள் வந்து அந்த பேரை நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் நியூஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா யூ மைட் நோ. ஸோ அந்த MD ஆஃப் த பேங்க்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவரே ஒத்துக்கிட்டார், HDILக்கு கம்பெனியோட அதாவது பேங்க்கோட ரூல்ஸை வயலேட் பண்ணி தான் நாங்கள் கொடுத்தோம், RBI ரூல்ஸை வயலேட் பண்ணி தான் HDILக்கு நாங்கள் லோன் கொடுத்தோன்றது ஒத்துக்கிட்டு ஹீ இஸ் அண்டர் பனிஷ்மெண்ட் நவ். அண்ட் 3 மெம்பர் கமிட்டி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணாங்க ஹைகோர்ட். ஸோ டெவலப்மெண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஓவர்சீ பண்ணிவிட்டு இதை மொத்தமாக இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அண்டர்டேக் பண்ணி செல் பண்ணி, ஸோ இதன் மூலயமா வர்றது எல்லாத்தையும் PMC பேங்க் கொடுக்கணும். அண்ட் இதன் மூலயமா PMCயோட பேங்க் டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் அதெல்லாம் வந்து போயிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஃபெயில் ஆர் ஃபால்ட் எல்லாமே கொலாப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து விச் லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் காமன் பீப்புளோட பேங்க்குக்கு மேலே இருக்க நம்பிக்கை வந்து உடைச்சதை வந்து இதுன்னு சொல்லலாம். ஆல்சோ இப்போ நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மேலே வாட் டு சே அந்த நம்பிக்கை வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆல்சோ இந்த PMC பேங்க் க்ரைசிஸ் ஏன் பெருசாக வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பீப்புள் ஹூ ஆர் த டெபாசிட்டர்ஸ் ஆஃப் PMC லாஸ் தேர் லைஃப் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கேம். இது ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கொலாப்ஸாக பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் தான் வேறு நம்ம கோவிட் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஆர் க்ரோத் பேங்க்கோட க்ரோத்துன்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் சர்வேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் த 2017 டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் பேங்கிங் வந்து இன்ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2019 PMC பேங்க் க்ரைசிஸ்க்கு அப்புறம் இன்னும் இன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃபாலோட் பை கோவிட். அதுக்கப்புறம் தான் we saw a massive comeback in 2023 to 24. அதனால தான் இப்போது நம்ம CPI, WPI இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இண்டெக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பேஸ் இயரை வந்து 2011-12 வச்சுருக்கோம். ஸோ இதிலேருந்து இந்த இயரை மாற்றலான்ற மாதிரியான யோசனை வர்றதுக்கான ரீசன் we saw a very huge growth in this year. அதனால தான் நம்மளோட GDP growth வந்து 8.2 இருக்கு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இட் வாஸ் குட். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்டர் ரிப்போர்ட் பண்ணதுனால ஆன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மேலே வந்து நிறைய MPs, MLAs எல்லாருமே வந்து அவங்களோட கிரிட்டிசிசம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வேறு இதில் ஃபயர் ஏற்றுற மாதிரி
நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்க ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அதில் கிட்டத்தட்ட 200 crore வந்து சேவிங்ஸ் ஆர் கேஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஷவே வந்து அந்த பேங்க்கில் உள்ள ஒன் ஆஃப் த ஆஃபீஸரே வந்து எடுத்திருக்காருன்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆர்பிஐ அவங்களோட ஆடிட்டிங்கில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் கூட இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஆர்பிஐயோட மாஸ்டர் டிரெக்ஷன் ஆன் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் 2024னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாஸ்டர் டிரெக்ஷனில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அவங்களோட பேங்க்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், ஒருவேளை ஏதாவது ஃப்ராட் நடந்துருச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்னென்னா, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன மாதிரியான என்பிஏஸ் ஆர் லோன்ஸை வந்து எப்படி காட்டணும், எந்த செக்ஷனில் வைக்கணுன்ற மாதிரியான சர்டன் விஷயங்கள் எல்லாமே மாற்றுறாங்க. ஸோ தட் அலார்மிங் வந்து சீக்கிரமாக இருக்குன்றதுக்காக. ஆல்சோ ஸ்டாஃப் அக்கௌண்டபிலிட்டி, ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸோட ரோலு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போயுமே வந்து அந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸோட ரோல் ஒழுங்காக ப்ளே ஆகாதனால தான் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஃபால்மே வந்து பார்த்தோம். ஸோ அதுலேயுமே என்னென்னா, எக்ஸ்டர்னல், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்கில் தே ஹேட் எவ்ரி திங் கரெக்ட். அதாவது அந்த டெரிவேட்டிவ்ஸில் லாஸ்னால் லாஸு, ப்ராஃபிட்னு அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட்டிங்கில் தான் தே மேட் மிஸ்டேக் தட் ப்ராஃபிட்டை மட்டும் காட்டிட்டு லாஸை வந்து லைபிலிட்டி பேஜ், அதர் லைபிலிட்டியில் போட்டுட்டாங்க. ஸோ தட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் த ஒரிஜினல் நெட் ஒர்த் ஆஃப் த பேங்க். ஸோ அதனால தான் 1200 crore கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ தேட் ஆல்சோ காஸ்ட் பேனிக். தென் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக பேங்கிங் அவேர்னஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதுனா என்னென்னா, யூசிபிஸ் வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட்லேயோ ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்ற போது ஃபர்தராக அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்களோட ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் அண்டர் பர்ஃபார்மிங் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தே வில் மானிட்டர் தேர் ஹெல்த். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க மாதிரி தான். ஸோ நம்மதிலே கூட ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ராஜு ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ அது டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். தென் டெபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து இப்போயுமே வந்து 5 lakhலேருந்து 15 lakh மாற்றலாமா, அந்த மாதிரி சர்டன் புது விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து திஸ் கிவ்ஸ் ஹோப் ஃபார் த டெபாசிட்டர்ஸ். ஸோ ஒரு வேளை என்னது போயிடுச்சுனாலும் we can have பேக்கப் அப் டு 5 lakh. அண்ட் இப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே பேங்க்கில் உங்களோட டெபாசிட்ஸ் வச்சுருக்காதீங்க, தட் இஸ் ஆல்சோ அப் டு 5 lakh வரையும் மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்ப்ரெட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் டிஐசிஜியால் அப் டு வீக்கெண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் சேர்த்தே 5 lakh தான் கிடைக்குன்றதுனால why spending more than 5 lakh in one bank itself? So where at least வேறு அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அதே பேங்க்கில் வச்சுருந்தா கூட you can get back. If not, switch the bank. ஸோ ஒரு பேங்க்கில் 5 lakh, இன்னொரு பேங்க்கில் 5 lakhன்னு போடுங்கன்ற மாதிரி. தென் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ கேத்தா ஹே அப்படின்னு சொல்லி அவேர்னஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போது ரீசெண்டாக கூட அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீக்கில் கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனுடைய மாடஸ் ஆப்பரண்டி என்ன, அப்படி அதுக்கான என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலான்றதையும் சொல்லியிருந்தாங்க. தென் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 அமெண்ட் பண்ணாங்க. தட் இஸ் இப்போது தமிழ்நாட்டில் இருக்க கோஆப்ரேட்டிவ்ஸ் சர்டன் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட் கேன் ஹாவ் பிரான்ச் இன் கேரளா டூ. ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்டில் கோஆப்ரேட்டிவ் இருக்குது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ரூல்ஸும், கேரளாவில் அதோட பிரான்ச்சே இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. திஸ் வில் கம்ஸ் அண்டர் த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் படி வந்துட்டு அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இதெல்லாமே வந்து கொஞ்சம் மாறும். அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆம்பட்ஸ்மென்னும் இருக்குது. ஸோ செக்ஷன் 85A MSCS ஆக்ட் படி மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ மெக்கானிசம், அது அவங்க தான் பேர் ஆம்பட்ஸ்மென் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் மல்டி ஸ்டேட். ஏன்னா அதில் வந்து இப்போ ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குன்னா ஸ்டேட் வில் ஹேவ் த அப்பர் ஹேண்ட். அதில் தான் வந்து ஃபார்மர்ஸோட லோன்ஸ் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் யூஸ்வலாக. ஸோ எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது அதனால தான் மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வில் ஓன்ட் பே தேர் லோன் பேக்.
ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் ஓவர் த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸ். பட் சென்ட்ரல் லெவல்லையோ இல்லை மல்டி ஸ்டேட்டில் இருக்கிறத தே ஹாவ் டு ஹேவ் செப்பரேட் இல்லையா. ஸோ அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதில் எலெக்ஷன்ஸ் நடந்து தான் அந்த பாடி லைக் டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. Ministry of Cooperation is responsible for governing these kind of cooperatives. And NABARD guidelines on fraud reporting la irukku, because NABARD oda framework also implements in certain cooperatives which are responsible for agri related loans. So adanal so இதெல்லாம் ஏன் சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாமே, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் திஸ் வாஸ் அ நியூஸ் இன் பிஐபி. ஏன்னா கொஸ்டின் கேட்டதுனால அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபாவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பங்கஜ் சௌத்ரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தேட்ஸ் இட். நம்ம வந்து ஓவரால் ஹெல்த் என்ன எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தென் ஆஸ் யூஷுவல் மார்ச் 31 படி 2000 rupees பேங்க் நோட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 98.21%. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஒன் பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம். ஸோ 98.21 இஸ் த லேட்டஸ்ட் ஒன்னுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டில் இட் இஸ் அ லீகல் டெண்டர். 2016 ஆல்ரெடி நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் டேக் அ லுக். ஸோ ஜிடிபி EY எக்கனாமிக் வாட்ச் ரிப்போர்ட் அவங்க படி FY26 தட் இஸ் திஸ் ஃபினான்ஷியல் இயர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 6.5% சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஸ்டார்டிங்கில் இவ்வளோ நல்லா கொடுக்குறாங்க. பட் போக போக ஆல்சோ ட்ரேட் வார் டேரிஃப் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 9th ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற கவர்மெண்ட் லைக் மெக்சிகோ, கனடா, EU, சைனாலாம் அதிகமாக 34% போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 27 சொன்னாங்க, அப்புறம் 26 மாற்றிருக்காங்க இப்போது. ஆஃப்டர் 6-7 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆனது அந்த பேப்பரில் வந்து 26% ஃபார் இந்தியான்னு இருக்குது. ஸோ யா லெட்ஸ் சி, இந்த அட்லீஸ்ட் 6.5% இருந்தால் வெல் அண்ட் குட். ஏன்னா எக்கனாமிக் சர்வேலையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் 6 to 8% வந்து கண்டினியூஸாக க்ரோத் இருந்தால் தான் விக்சித் பாரத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ விக்சித் பாரத்தை அச்சீவ் பண்ணுறதுல என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ EY என்னதுன்னா ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க தான் அந்த ஃபேமஸ் வாட் டு சே, ஒரு பொண்ணு கூட இறந்து போனாங்களே, ஒரு அக்கௌண்டன்ட், பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தே ஆர் வெரி பாப்புலர் நவ். EY எக்கனாமி வாட்ச் ரிப்போர்ட் அவங்க வந்து ஒரு பீரியாடிக் எக்கனாமிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேக்டு ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃபிஸ்கல் ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமிக்கும் சார் எது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி க்ரோத் இருக்கும் FY23-24க்குலாம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்சோ FY24க்கு வந்து 9.2% சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நம்ம FY24ஓட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ அப்படின்றத வந்து பட்ஜெட்டில் சொன்னது வேறு, அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக மாற்றினாங்க. ஸோ அது கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம ரிலையபிலிட்டியே இல்லை, அந்த இதுவும் வந்து கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது. ஸோ நாமினல் க்ரோத் தான் 9.6%. பட் ஜிடிபி க்ரோத், ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து 8.2%. நாமினல்னால் என்னென்னா இன்ஃப்ளேஷனோட சேர்த்து. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு கன்சர்னிங்காக தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ யா ஃபார்ச்சூன் இந்தியா லிஸ்ட்லலாம் வந்து ஜிடிபி க்ரோத் ஃபார் FY24 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9.2% சொல்லியிருப்பாங்க. ஓவரால் லைட் கன்சர்னிங்காக இருக்கிறது தான். அப்படி 9.2%ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் நம்ம க்ரோ ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். ஸோ வி ஆர் நாட் ஷுர் எது இப்போ இதெல்லாம் தான் வந்து ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்களான்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது. ஸோ லெட்ஸ் சி. தென் MD and CEO ஆஃப் SBI கார்டு வந்து April 1 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அது அப்படின்னா சைலா பாண்டே. ஸோ அவ்வளோதான். ஸோ தட்ஸ் வாட் வி ஹாவ் டு நோ. அவங்க வந்து SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் வந்து ஒரு NBFC. ஸோ அவங்க இதில் MD and CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூஸ் அ woman now. தென் ஹோல் டைம் மெம்பர் லைஃப் கேட்டகரி ஆஃப் IRDAயில் March 2025 ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா சுவாமிநாதன் S. ஐயர். ஸோ லைஃப் கேட்டகரியில் IRDAயோட ஹோல் டைம் மெம்பராக சுவாமிநாதன் S. ஐயர் வில் பி தேர். ஸோ தட்ஸ் இட். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் உமன் டு சர்வ் ஆஸ் அ செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் காமன்வெல்த் யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஷர்லே பாட்ச்வே அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமன்வெல்த்தில் ஃபர்ஸ்ட் உமன் அவங்க தான். 56 காமன்வெல்த் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ
இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமன் காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் காமன்வெல்த் நேஷன் இஸ் அ வாலண்ட்ரி அசோசியேஷன். 56 இண்டிபெண்டன்ட் நேஷன் வந்து பிரிட்டிஷ் காலனிஸாக இருந்து இப்போது இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த காமன்வெல்த். ஸோ காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும், பைனியல் மீட்டிங். ஸோ அதில் லண்டன் டிக்ளரேஷன்லலாம் that played a pivotal role in creation of this Commonwealth heads. ஸோ யார் அவங்க பேர்? ஷர்லி பாட்பெச், 7th Secretary General of Commonwealth, also the first African women to hold this position. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பெட்ரிஷியா ஸ்காட்லாண்ட் அப்படின்றவங்க இருந்தாங்க. ஸோ ஃப்ரம் டாமினிகா அப்படின்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன் அண்ட் செகண்ட் உமன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன் தான் ஷர்லி பாட்ச்வே. பட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் உமன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, குழப்பிடாதீங்க. அண்ட் பெட்ரிஷியா ஸ்காட்லாண்ட் வந்து 2016 2025 வரையும் இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்க, ஷர்லி பாட்சே. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அர்னால்ட் ஸ்மித்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஆக்டர்ஸ் பேர். ஸோ அர்னால்ட் ஸ்மித் இஸ் த ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரல். ஹீ இஸ் ஃப்ரம் கனடா. தட்ஸ் இட். 1965 ஆரம்பிச்சு 1975 வரையும் ஹீ வாஸ் தேர். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து why was N. Chandrasekhan appointed to the IMF Managing Director Advisory Council on Entrepreneurship and Growth? So IMFல Managing Directors ஓட Advisory Councilல ஒரு Advisory Council இருக்குது. ஸோ அந்த Advisory Council on Entrepreneurship and Growthல N. Chandrasekhan has been appointed. எதுக்காகனா to provide insights in entrepreneurship and innovation policies. ஏன் இவர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? Who is this Chandrasekhan அப்படின்ட்டு? He is the chairman of board of directors of TCS. So TCS oda board of directors la he is the chairman and he also holds different position. அதனால தான் IMF ஓட managing directors advisory council on entrepreneurship and growth la he has been placed. So IMF ஒரு global headquarter எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் DC. So he was also before இதுக்கு முன்னாடி வந்து chief operating officer-ஆ இருந்திருக்காரு TCSல. 2009 இருந்து he is in TCS. So he was also the chairman of Tata Motors and Tata Global Beverages, first non-Parsi and professional executive to head the Tata Group. ஏன்னா இதுவும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி, பார்சிஸ் மட்டும்தான் வந்து அதை ஹெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் வாஸ் தேர், பட் ஹீ ப்ரோக் இட். யாருன்னா நம்ம ரத்தன் டாட்டா broke that. So he made him as the chairperson. He has இதுக்கு முன்னாடி வந்து G20 பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து நிறையா பிஸ்னஸ் அஜெண்டாலெல்லாம் ஹீ லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஆக்சுவலாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பேர் வந்து தமிழ் மாதிரி இருக்கா, சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ வாஸ் இன் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT இருக்கு இல்லையா, and NIT திருச்சியில் தான் he did all his studies. He was awarded Padma Bhushan in 2022 he was awarded Padma Bhushan. And Tata Sons IIM லக்னோலையுமே வந்து he is the board member. ஸோ டாடா சன்ஸ்லேயும் he is a board member. ஸோ இப்போ இவரை வந்து IMF ஓட மேனேஜிங் டைரக்டர் அட்வைசரி டாடா சன்ஸ் chairman and a board member of RBI. He is not a board member of RBI because there are other members. 2016 he was a board member but he is not now. So அது மட்டும் I saw. So அது சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான். பிகாஸ் இப்போ போர்ட் மெம்பர்ஸோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர், செக்ஷன் 8(1) படி ஆர்பிஐயோட ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ 8(1) clause 1A என்ன இருக்குன்னா டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் தான் ராஜேஸ்வர ராவ், ரவிசங்கர், சுவாமிநாதன் அண்ட் இப்போ வந்து பூனம் குப்தான்னு ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ clause 1A படி இவங்க. B படி என்னதுன்னா சர்டன் பர்சன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. that also has certain 10 members வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் கவர்மெண்ட், ஃபுல் டைம் கவர்னர் அண்ட் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து அஃபிஷியல் டைரக்டர்ஸ். நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸாக கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க 10 பேரை. 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதில் 2 வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே இருப்பாங்க அண்ட் 4 டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரம் ஈச் ஆஃப்
லோக்கல் போர்ட்ஸ்லேருந்து இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட்லேருந்து வந்த கிளாஸ் 1D படி கவர்மெண்ட் செக்ரட்டரிஸான அஜய் சேத் அண்ட் நாகார்ஜு மாடிலாலா அப்படின்றவங்க இருப்பாங்க. அண்ட் 8(1) கிளாஸ் C படி சர்டன் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. லைக் சதீஷ் கஷந்த் மாரதி, சுவாமிநாதன் குருமூர்த்தி அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 1B படி ரேவதி ஐயர் அண்ட் சச்சின் சதுர்வேதின்னு 2 பேர் ப்ரொஃபஸர்ஸ் ஆல்சோ வில் பி தேர். ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ ஹீ இஸ் நாட் தேர், பட் ஹீ வாஸ் ஒன்ஸ் 2016 he was appointed as one of the board members in RBI. So gone by the days where இந்த மாதிரி eminent persons வந்து board membersல இருக்க ஆரம்பிச்சாங்க. லைக் ஈவன் சேர்பர்சன்ஸில் கூட எக்கனாமிஸ்ட்ஸ் were there. நாட் இப்போ வந்து IAS IPS தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் UPSCலேருந்து கிளியர் ஆகி வந்த அஃபீஷியல்ஸை. பட் அப்போ வந்து எக்கனாமிஸ்ட்ஸாக வாட் டு சே அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உர்ஜித் பட்டேல், ரகுராம் ராஜன் அந்த மாதிரியான எக்கனாமிஸ்ட்ஸ். பட் இப்போ வந்து தே ஆர் கோயிங் வித் த ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி. ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் RBI. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், மைக்கேல் பாத்ராவை ரீப்ளேஸ் பண்ணி பூனம் குப்தாவை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூனம் குப்தா, திஸ் இஸ் நாட் ஸோ குட் picture, but yeah, she is somewhat good. So இவங்க வந்து MPC-ல she will be playing crucial role because MPC-ல deputy governors also will be a part of it. Then international financial representation இதெல்லாம் பண்ணுவாங்க. So what is her role அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. But before that she is the director of National Council of Applied Economics Research. So இது மட்டும் இல்லாமல் she had many other ப்ரொஃபைல்ஸ் டூ. இவங்க அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 14 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு விமெனை வந்து டெப்யூட்டி கவர்னரில் அந்த 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த 4ல் ஒரு விமென் ஆஃப்டர் 14 இயர்ஸ் வர்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தேர் வேர் ஒன்லி 3 டெப்யூட்டி கவர்னர்ஸ். 3 பேர் தான் வந்து விமன் டெப்யூட்டி கவர்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த 4th விமன் டெப்யூட்டி கவர்னர். ஆல்சோ ஷீ ஹேஸ் பீன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NCAR அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டருக்காக இருப்பாங்க. ஸோ அதுலேயும் இருக்காங்க. தென் கன்வீனர் ஆஃப் த அட்வைசரி கவுன்சில் ஆஃப் இப்போ நம்ம 16th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து கன்வீனர் ஆஃப் த அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்கள MPC மீட்டிங் இப்போ நடக்க போகிறது இல்லை ஏப்ரலில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக we should have 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ். ஸோ ஆல்ரெடி 3 பேர் இருந்தாங்க. மைக்கேல் டி பாத்ரா அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ பட் இப்போ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் தான். ஷீ இஸ் நாட் இன்சைட் RBIக்குள்ளேருந்தே ப்ரமோஷன் வாங்கி டெப்யூட்டி கவர்னராக வரல. ஸோ இது 90 இயர்ஸ் வந்து RBI இருந்திருக்கு. இதில் ஒன்லி 3 விமென் மட்டும்தான் வந்து இது வரையும் டெப்யூட்டி கவர்னர்ஸாக இருந்திருக்காங்க சோஃபார். ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2003லேருந்து 2005 வரையும் ஒருத்தவங்க ஷாமலா கோபிநாத், KJ உதேஷி அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டெப்யூட்டி கவர்னர். ஸோ செகண்ட் வந்து ஷாமலா கோபிநாத் அப்படின்றவங்க 2004 to 2009 இருந்தாங்க. தென் உஷா தரோட், அவங்கள வந்து நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். ஷீ ஹெடட் அ கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி என்னன்றதை வந்து பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இஃப் யூ டூ ரிமெம்பர், டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ உஷா தரோட் வந்து 2005லேருந்து 2010 இருந்தாங்க. ஸோ யூ மைட் கிளியர்லி சி ஆஃப்டர் 2010 ஒரு 14க்கு அப்புறம் தேர் இஸ் நோ உமன் டெப்யூட்டி கவர்னர்ஸ் இன் RBI. ஸோ ஆல் 3 உமன் DGs வந்து RBIக்குள்ளேருந்தே வந்தவங்க. அதில் ப்ரொமோஷன் ஆகி இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, KJ உதேஷி, ஷாமலா கோபிநாத் அண்ட் உஷா தரோட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து RBIக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்த உமன். பிகாஸ் ஆஃப் தேர் ப்ரமோஷன் டெப்யூட்டி கவர்னராக ஆனாங்க. பட் த பூனம் குப்தா அவங்க வந்து ஷீ இஸ் நாட் லைக் தட், ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் தான். ஷீ இஸ் 55 ஏஜ். தட்ஸ் இட். இந்த நான் சொன்னேன்ல எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சில் டு த ப்ரைம் மினிஸ்டர், அதுலேயும் வந்து ஷீ இஸ் த மெம்பர். இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் போர்ட். ஸோ அதனால் ஷீ இஸ் தேர். ஸோ இப்படி ஒரு அவுட் சைட் மெம்பரை டெப்யூட்டி கவர்னராக வைக்கலாமான்னு கேட்டால் யா, தே கேன். ஸோ 4 பேருக்கு மேலே டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தே கேன் ஹேவ். இவங்களோட டென்யூர் வந்து எக்ஸ்பெக்டட் 3 இயர்ஸ்க்கு இருப்பாங்க.
யூஸ்வலாக ஆர்பிஐ நார்ம்ஸ் அதுதான். ஸோ 3 இயர்ஸ்க்கு இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க இந்த பொசிஷனில், யார் ரிட்டையர் ஆனதுனால இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மைக்கேல் பாத்ரா. ஸோ தட்ஸ் தி திங். She also got Exim Bank award in 1998 for the work in the international economics. So இவங்களோட I saw her in the qualifications. ஸோ அப்படி பார்க்கும்போது BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MA எக்கனாமிக்ஸ் இன் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடிக்கிறாங்க. பட் அதே MA எக்கனாமிக்ஸை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டில் அதுக்கப்புறம் போய் படிச்சுட்டு she also did a PhD in US நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷீ கேம் பேக் டு வேரியஸ் அதர் எக்கனாமிக் ஒர்க்ஸ். எக்கனாமிஸ்டாக இருக்கிறதுக்கு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவ் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ லெட்ஸ் சி என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி டோன்ட் நோ வாட் ஷீ இஸ் டூயிங். பட் ஒன்லி திங் வி கேன் கெட் இஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிலேட்டட் டு த MPC மீட்டிங்கில் நடந்ததுக்கப்புறம். ஸோ தேர் மைட் பி மினிட்ஸ் அபவுட் MPC மீட்டிங்கில் அவங்க பேசுனதும் சம்டைம்ஸ் வரலாம். ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி. Then next in the awards, why was Dalai Lama honored with Golden Mercury Award for Peace and Sustainability அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we all know for his commitment to non-violence, human dignity, environmental sustainability. ஸோ இப்போ மாடர்ன் லைஃப்லேயுமே வந்து he is there. அண்ட் தலாய் லாமாவோட லைஃப் லாங் டெடிகேஷன் டு பீஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்டர்ஃபேத் டயலாக்காக தான் இந்த ஒரு அவார்ட் கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. கோல்டு மெர்க்குரி அவார்ட், இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். பீஸ், கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. கோல்டு மெர்க்குரி இன்டர்நேஷ்னல் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் திங்க் டேங்க். எதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து தே டூ ஹேவ் அஸ் அ திங்க் டேங்காக தே வில் கிவ். ஸோ அவங்க தான் வந்து அந்த அவார்ட் கிவிங் பாடி. ஸோ எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா தர்ஷம்ஷாலா, ஹிமாச்சல் பிரதேஷில் தான். ஸோ தலாய் லாமாக்கு. ஸோ இது பிகாஸ் ஆஃப் தலாய் லாமா நம்மளுக்கும் நேபாளுக்கும் சில லைட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. திஸ் வாஸ் ப்ரெசென்டட் பை நிக்கோலஸ் டி சாண்டஸ். ஸோ அவர் தான் அந்த குளோபல் மெர்க்குரி இன்டர்நேஷ்னலோட CEO who gave this award. ஸோ இப்போ வந்து வாட் வாஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் இப்போ முடிஞ்சிருக்குல்ல. ஸோ எவ்வளோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, பிகாஸ் ஆத்ம நிர்பார் பாரத்தாக இருக்கணுன்றதுக்காக நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ நம்ம சைனிங் பண்ணுறதே வந்து எப்படின்னா டெக்னாலஜி ஷேரிங்க்கு தான் சைன் பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து அந்த ரஃபேல் மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்கிட்டு இருந்தோம் ஃப்ரான்ஸ் கிட்ட, அந்த மாதிரி ரஷ்யா யூஎஸ்லேருந்து தான். பட் நவ் வி ஆர் சீக்கிங் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூசிங் தேட் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான குட்டி குட்டி கண்ட்ரிஸ், நம்மளை விட டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து வி ஆர் டூயிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், 23,622 crores. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை. ஸோ ஃபார் இந்த அளவுக்கு ஹையாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை. ஸோ டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், ஸ்டேட் ஓன்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. திஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு ஆர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் கம்மியாகும், CAD கம்மியாகும், வாட் டு சே கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸில் இட் இஸ் ஹேவிங் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லையா. ஸோ இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எவ்வளோனா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆல்சோ க்ரோத்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 12% க்ரோ ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2029 50,000 crore வந்து நம்ம எக்ஸ்போர்ட் மூலயமா, தேட் டு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் மூலயமா சம்பாதிச்சிருப்போம் அப்படின்ற டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 80 countries நம்மக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். தென் வாட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025? ஸோ அதனுடைய யூஸ்வலாக என்ன இருக்கும், ஆர்மி கமாண்டர்ஸ் எதுக்காக பேச போகிறாங்க, ஸோ AI டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி புதுசாக டிஃபென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி தானே இருக்குமே மோஸ்ட்லி. அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி, ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ நம்மளோட ராஜ்நாத் சிங் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இருந்திருக்காரு. அண்ட் அமாங் ஹிம் மற்ற அதர் கமாண்டர்ஸ் வர் ஆல்சோ தேர். April 1 to 4 நடந்திருக்கு. கரண்ட் என்விரான்மெண்ட்டை அசஸ் பண்ணி செக்யூரிட்டி எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ குட் டைம். அண்ட் ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து வி ஷுடன்ட் பி தட் லீனியண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நித்தி ஆயோக் CEO டாக்கெல்லாம் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே ஃப்யூச்சர் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பேசியிருப்பாங்க போல். தென் வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் நவிகா சர்க்கார் சாகர் பரிக்ரமா 2 எக்ஸ்பெடிஷன்? ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா 2 எக்ஸ்பெடிஷனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மேரிடைம் கோஆப்ரேஷனை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா 2
ஐஎன்எஸ்எஸ்வி தரிணி அப்படின்ற ஒரு நம்ம இந்தியன் நேவி ஷிப் வெசல் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவை ரீச் பண்ணியிருக்கு. அதில் 2 விமன் இருந்திருக்காங்க. அதனால தான் அது வந்து விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மேரிடைம் கோஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ விமென்ஸ் வேர் தேர். இந்தியன் நேவி விமன் ஆஃபீஸர்ஸ் குளோபல் எக்ஸ்பெடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்திருக்காங்க. அண்ட் மேரிடைம் ஸ்டடீஸ், ஓஷனோகிராஃபிக் டேட்டா கலெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக they are doing this expedition. What is this Navika Sagar Parikrama அப்படின்னா இது வந்து ஒரு ஆல் விமன் சர்கம்நேவிகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் தான் அதில் இருப்பாங்க. ஸோ இந்தியன் நேவியில் உள்ள விமன் ஆஃபீஸர்ஸ் ஆர் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணி 56 foot இந்தியன் நேவல் செயிலிங் வெசல். ஸோ அது வந்து ஒன்றும் ஷிப்பு கிடையாது, இட் இஸ் அ வெசல். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். 2018 இண்டெக்ட் பண்ணது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓஷன் வாயேஜஸ்க்கெலாம் வந்து டிசைன் பண்ணப்பட்டது, இந்தியாவிலேயே மேக் பண்ணது. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த ஷிப் அண்ட் விமன் ஆல் விமன்றதுக்கு அந்த நேம் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். 2018 தான் ஐஎன்எஸ்வி தரின் வந்து க்ரியேட் ஆச்சு, இண்டெக்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். அண்ட் எங்கே போனாங்கன்னா கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. தட்ஸ் இட். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க, எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் டவுனுக்கு 15th April தான் அவங்க போய் சேருவாங்க போல். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நேவல் என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ நம்மளும் வந்து வி டூ ஹாவ் சர்டன் டைஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஐஎன்எஸ் துஷில் அப்படின்னு தர்பன் போர்ட்டில் January 2025 அந்த ஒரு போர்ட் கால்லாம் நடந்திருக்கு. தென் ஐஎன்எஸ் தால்வார் வந்து அங்கே நடந்த இப்சாமர் 2024 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் ஆஃபார்னு. தென் ஹவு மெனி total child adoptions were recorded in India in last financial year, which is the highest of 12 years. So adoptions are higher now. ஸோ அதில் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் த ஹையஸ்ட் இன் 12 years, லாஸ்ட் 12 years. ஸோ எவ்வளோனா 4515 அடாப்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்தியாவில். ஸோ விச் இஸ் த ரெக்கார்ட் ஹை சைல்டு அடாப்ஷன் இன் 12 years. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். ஸோ அதில் வந்து கேரிங் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டலை யூஸ் பண்ணி, ஏன்னா அதையும் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாஸ்டர் கேர் எக்ஸ்பேன்ஷன், பப்ளிக் அவேர்னஸ், ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காரா, சென்ட்ரல் அடாப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, விச் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், WCD. ஸோ அது கீழே இருக்கிற ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி தான் இந்த காரா. ஸோ அவங்க தான் வந்து இந்த அடாப்ஷன்ஸ் இன் இந்தியாவை மானிட்டர் அண்ட் ரெகுலேட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி. அண்ட் கேரிங், விச் இஸ் சைல்டு அடாப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கைட்லைன் சிஸ்டம். இங்கே கொடுத்துருந்தேன் இல்லையா, கேரிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் இஸ் சைல்டு அடாப்ஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் வி ஹாவ் டு, ஒருவேளை அடாப்ஷனுக்கு சைல்டு வேணும் அப்படின்னா we have to register there and monitor. Also நம்ம வாங்கினதுக்கப்புறம், குழந்தை வாங்கினதுக்கப்புறமும் they used to monitor us. அடாப்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்பீடாக இருக்கான்றது எல்லாத்தையுமே they look into it. ஒருவேளை இதெல்லாம் அதிகமானதுனால தான் என்னவோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே, நாட் ஸ்பெசிஃபிக்கலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் சைல்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஹேவிங் நாலேஜ். ஸோ லீகலாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்க. அடாப்ஷன் ரெகுலேஷன்ஸ் வந்து 2012 லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் வந்து அடாப்ஷன் ப்ராசஸ் இன் இந்தியாவை கவர்ன் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வந்து லீகலாக்கி இப்போ நிறைய சில்ட்ரன் அண்ட் அடாப்டிவ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து இட் இஸ் கோயிங் இன் அ குட் வே. ஸோ சைல்டு ஐடென்டிஃபிகேஷன் ட்ரைவ், சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் எஃபர்ட் டு கேட்டகரைஸ் சைல்டு பேஸ்ட் ஆன் கேர் நீட்ஸ் ஃபார் அப்ராப்ரியேட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்டர் கேர் அண்ட் அடாப்ஷன்லாம் இப்போ நடக்குது. ஸோ திஸ் இஸ் த டொமஸ்டிக் அடாப்ஷன் ஸோ ஃபார் 4155 சைல்டு ஆடட் டு அடாப்ஷன் பூல். ஸோ இவ்வளோ சில்ட்ரன் 9000 சில்ட்ரன் வந்து ஆர்ஃபனாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடாப்ஷன் பூல்குள்ளே இருக்காங்க இவ்வளோ சில்ட்ரன். ஸோ அந்த அளவுக்கு சில்ட்ரனோட we shouldn't say supply and demand, but yeah, that's the case here. ஸோ சில்ட்ரன் அதிகமாக இருக்காங்க, அடாப்ஷன் வந்து இவ்வளோ தான், பாதிக்கு பாதி தான் நடந்திருக்கு. ஸ்டில் these many childrens are there. ஸோ நியூ அடாப்ஷன் ஏஜென்சிஸ் வந்து நிறையா உருவாயிருக்கு, 245 இருக்குது. ஸோ வர்ச்சுவல் ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் மோர் அண்ட் they can go for these kind of adoptions. So
ஸ்டேட்ஸ் கண்டக்டிங் அவேர்னஸ் வந்து 12 ஸ்டேட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபிசிக்கலாக. 16 ஸ்டேட்ஸ் வந்து கேம்பைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனுவல் கான்க்ளேவ்லாம் நடந்திருக்கு நவம்பர் 2024. ஸோ சில்ட்ரன் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஆர்ஃபண்ட், அபெண்டன்ட், இந்த கேட்டகரி இதில் இவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்களே அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொண்டு போகிறாங்கன்னா ஆர்ஃபண்ட், அபெண்டன்ட், சரண்டர்ட், நோ விசிட்டேஷன், அன்ஃபிட் கார்டியன்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சைல்டோட கேரிங் எல்லாம் நடக்குது. ஸோ கேரிங் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃபாஸ்டர் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது 3 to 4 monthsலேயே நடக்குது. ஸோ நியூ அடாப்ஷன் மாடல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடாப்ஷன் ரெகுலேஷன் 2022 வந்திருக்கு. Then what is the primary objective of the Cyber Commandos training program conducted by IIT Madras Pravatak to empower law enforcement with proactive cyber security skills? ஸோ ஐஐடி மெட்ராஸோட பிரவத்தக் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சைபர் கமாண்டோஸை வந்து ட்ரெயின் பண்ணி முடிச்சிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ். ஸோ சைபர் டிஃபென்ஸ் ப்ரோஆக்டிவாக பண்ணணும், அந்த டெக்னிக்ஸ் அண்ட் டேக்கிள் பண்ணணும் எவால்விங் த்ரெட்ஸ் எல்லான்றதுக்காக நம்ம வந்து சைபர் டிஃபென்ஸ் தனியாக வந்து சைபர் செக்யூரிட்டி கெப்பாசிட்டி பில்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம். நேஷ்னல் டிஜிட்டல் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சைபர் ட்ரைனிங் எல்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ரெட் ப்ளூ டீம் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேர் ஒன் டீம் ரெட் ஆக்சஸ் அ அட்டாக்கர், ப்ளூ டீம் வந்து டிஃபெண்டராக மாறி சைபர் அட்டாக் ஒரு வேளை நடந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ரியல் டைமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம்? ஐஐடி மெட்ராஸோட பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன். செக்ஷன் 8 படி கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனி க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது நான் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்பெனி விச் இஸ் சப்போர்ட்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் ஐஐடி மெட்ராஸில் அது இருக்கிறதுனால தான் ஐஐடி மெட்ராஸ் பிரவர்த்தக் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ I4C அதாவது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் which is under the Ministry of Home Affairs. So it is an initiative சைபர் க்ரைமை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்கன்றதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ that's it. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து GI ப்ராடக்ட்ஸ் 2 டேக் ஆகிருக்கு, GI டேக் வாங்கியிருக்கு அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அது என்னதுன்னா கும்பகோணம் வெத்தலையும் வாட் இஸ் திஸ், அது ஏதோ சொல்லுவாங்களே, ஓ மை காட், சரி தோரணம் தோரணம் யா எஸ் ஐ காட் இட், தோவலை ஃப்ளவர் கார்லண்ட். ஸோ அது ரெண்டுமே வந்து GI டேக் வாங்கியிருக்கு. ஸோ தஞ்சாவூர் அண்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி. தோவலை தோரணம் இஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி அண்ட் கும்பகோணம் இஸ் இன் தஞ்சாவூர் இல்லையா. ஸோ அது ரெண்டுக்குமே வந்து GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது GI டேக்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா 62. வந்து ஃபஸ்ட்டில் UP தான் இருக்கும். ஸோ இப்போ தே டூ ஹேவ் 76 ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக. நம்மக்கிட்ட வந்து 62 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சேலம், சகோ, ஆத்தர், வெற்றிலை, அந்த மாதிரி நிறையா, கும்பகோணம் பன்னீர் திராட்சை, நேகமம் காட்டன் சாரீ, சோழவந்தான் வெற்றிலை, ஓ யா, மார்த்தாண்டம் ஹனி, ஜடேரி நாமக்கட்டி, ஓ யா, கன்னியாகுமரி மட்டி பனானா, செண்டிப்புட்ட சாரி, உண்டகுடி, பனங்கற்பட்டி. ஸோ we do have 62. ஸோ UP தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் GI டேக் பற்றி ஜென்ரல் ஸ்டாட்டிக் பார்த்தோன்னா 1999 தான் வந்து இதை வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இது இந்தியாவுக்குள்ளே 2003 தான் ஃபஸ்ட்டு ப்ராமினெண்ட்டாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் எல்லாம் டிப்பிக்கலாக எதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஃபுட்ஸு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஹேண்ட் கிராஃப்டாக பண்ணது, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப டேட் பேக் இருக்கணும். தேர் ஷுட் பி இனஃப் எவிடன்ஸ் டு ப்ரூவ் இது வந்து இங்கேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2003 தான் ஃபோர்ஸ்க்கு இந்தியாவில் வந்தது. ஸோ 2003 September 15. ஸோ நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டு இட் கேம். ஸோ யா அவ்வளோதான். தென் வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த நித்தி NCIA ஸ்டேட் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டல் லான்ச் இன் April 2025. ஸோ இது என்னன்னு தெரியுதில்ல. ஸோ இதில் இருக்க டைரக்டர் ஜெனரல் தான் இப்போ RBIயோட டெப்யூட்டி கவர்னர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா ட்ரிவன் ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டேட் லெவல் ஃபிஸ்கல் அண்ட் எக்கனாமிக் பாலிசி டெசிஷனுக்கு தே ஆர் கோயிங் டு டூ.
ஸோ நித்தி NCAER ஸ்டேட் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டல் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நித்தி ஆயோக் அண்ட் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ டு ப்ரொவைட் ஸ்டேட் வித் ரிலையபிள் டேட்டா. ஸோ இதுக்காக டேட்டா தான் இப்போ எல்லாமே. ஆர்பிஐ டேட்டான்னு தனியாக ஒன்று கொண்டு வராங்க. செபி ஹேஸ் செப்பரேட் போர்ட்டல். ஸோ எல்லார்கிட்டையும் அந்த டேட்டாஸ் becoming more important now. ஸோ அதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்டையுமே வந்து இ-சங்கிகி அப்படின்னு ஒரு போர்ட்டலும் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த டேட்டா எதுக்காகன்னா ஃபிஸ்கல் பாலிசி சப்போர்ட்காக. ஸோ ஸ்டேட் வந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ரெவென்யூ ஜென்ரேஷன் அண்ட் டெப்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக திஸ் டேட்டா வில் பி ரிலையபிள். அதர் ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் வந்து தே கேன் ஆப்ட் ஃபார். சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரியாக இது வந்து இருக்கும். ஸோ லாங் டேர்ம் பாலிசி அசட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டல் வந்து ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். 30+ இயர்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டேட் லெவல் ஃபினான்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்குனது தான் இந்த நித்தி NCAER ஸ்டேட் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டல். ஸோ பேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். பட் யா, டேட்டா பீரியட் எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா 1990 1991 FY23 வரையும் இருக்குது. ஸோ FY91 FY23 வரையும் டேட்டாஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் நித்தி NCAER ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டலில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. What is the total estimated value of the development projects inaugurated by Prime Minister Narendra Modi in Bilashpur, Chhattisgarh on March 30, 2025? ஸோ அங்கே போயிருந்திருக்காரு சத்தீஸ்கருக்கு. ஸோ அதனால தான் 30th March அப்போது வந்து மகாராஷ்டிரா அண்ட் சத்தீஸ்கர் ரெண்டுக்குமே வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஹீ இஸ் விசிட்டிங் தமிழ்நாடு ஆன் டுமாரோ 6th April. நெக்ஸ்ட் வந்து 33,700 crore வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சத்தீஸ்கரில் லான்ச் பண்ணியிருக்காப்புல. ஸோ தென் 3 lakh homes எல்லாம் வந்து ஹவுசிங் ஃபார் புவர் விச் இஸ் ஆவாஸ் யோஜனா. அண்ட் அதில் வந்து எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணுற விதமாக கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அதிகப்படுத்துறதுக்காக சர்டன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட்டுக்குமே வந்து சர்டன் விஷயங்கள் லைக் நியூ ஹவுசஸ்லாம் அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக ஜன்மன் யோஜனா, PM ஜன்மன் யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன், எஜுகேஷன் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ், வாவ், ஹிந்தி ஃபார் ப்ராடர் ஆக்சசபிலிட்டி. ஓகே, ஹெல்த் கேர் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணியிருக்காங்க. நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ் வந்து இன்னும் இருக்குது சத்தீஸ்கரில். ஸோ அதில் அந்த பிளேஸஸில் உள்ள ஹெல்த் கேர்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலயமா. அக்ரிகல்ச்சரல் க்ரோத் டு சப்போர்ட் வயா போனஸ் டிஸ்ட்ரிபியூஷன், MSP ஹைக், இதெல்லாம் மூலமா தே ஆர் planning to do so. And MSP வந்து I'll have a video on latest MSP. ஸோ அது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இல்லையா. ஸோ காரிஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதனுடைய MSP என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அதனுடைய ஹார்வெஸ்ட் முடிய போகுது. பட் ராபி ப்ராடக்ட்ஸுக்கு இப்போ வந்து அவங்க சொல்லணும், ஜூட்டுக்கெலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் see, அதுவும் வந்து பார்த்துடலாம். Before exam I'll try to give that video too. Janman Yojana is dedicated for government scheme which is holistic tribal peopleக்காக கொண்டு வந்தது. ஸோ அவங்களோட ட்ரைபல் ஏரியா வந்து டிஜெக்டடாக இருக்கும்ல, மேஜர் அர்பன் சிட்டி ஆர் வில்லேஜ்லேருந்து டிஜெக்ட் ஆகி தான் இருக்கும் யூஸ்வலாக ட்ரைபல் ஏரியாஸ். ஒன்று ஹில்லியில் இருப்பாங்க, இல்லை ஃபாரஸ்ட்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக ரோட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த PM ஜன்மன் யோஜனா. தென் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாவோட இனிஷியேட்டிவ்ஸ் பற்றிலாம் நிறையா பேசியிருப்பாங்க போல். அண்ட் PM ஸ்ரீ ஸ்கூல் விச் இஸ் அ கான்ட்ரவர்சி தட் கிரியேட்டட் தமிழ்நாடோட அந்த 3 language பாலிசிக்குள்ளே வந்தது தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காதனால தான் we started fighting back. நிறையா லிஸ்ட் இருக்குது. ஸோ that's it for today. All the best for your exams. I hope you do comment about the future videos. That's it. Bye.